தெரியுமா? தெரியாது. தெரியாது. ஆமா. அதனால இந்த ஊருக்குள்ள இறங்கி நம்ம சேட்டையை காமிச்சிட வேண்டியதா? ஊருக்குள்ள இறங்கி சரி நாம சேட்டையை செய்தாத்தான் சரி லெப்பமார்கள் நாம வந்த விவரத்தை புரிவாங்க. நாம வந்திருப்பது யாருன்னு இவங்களுக்கு தெரியும். அவங்க வந்த விவரம் யாரு எவருக்கு அறிவாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய புரியவங்களை மாயாண்டி சுடலைக்கடையை இருந்தார். அந்த மக்கள் நகரத்திலே வந்து சரி அவரை என்ன செய்து வருகின்றார்? இந்த மாயாண்டி சுடலை என்ன செய்கிறார்? அவர் வார வேலை போல வேலை வங்கி கொண்டே தெரியாமல் வந்தான். நெஞ்சடியா அடிக்காரு. சரி கருங்கல்ல வந்தா கண்ணத்துல போய் அடிக்காரு. ஆமா பச்சை பிள்ளை தாட்சிகளை சரி பதற அடிக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய அப்பன் வாயாண்டி சுடலை ராத்திரி 12 மணிக்கு சரி ஆன போல அலறுதாரு. ஆமா பூனை போல படுத்துறாரு. சரி குளிப்பாச்ச சரு 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 வாயர். சரி அங்க இருக்கக்கூடிய நெப்பைமார்களுக்கு சரி அவர்கள் தொழுவதற்கு நேரம் என்பதே கிடையாது. எவ்வளவு ராத்திரி சரி இந்த நெப்பைமார்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி திடீர்னு மாட்டிடும் போது பொத்து பொத்து செங்கல் துண்டை தூக்கி வீசுறாரு. அதே செங்கல் தூண்டு வருது. சரி வீட்டுக்குள்ள பொத்து பொத்துன்னு விடுது. ஆமா நெப்பைமார் கடையில் இருந்தார். என்னடா ஒரு நாளுக்கு இல்லாத திருநாளாக இருக்கு. இப்ப ஏன் இப்படி நடக்கவே தெரியலையே? பக்கத்து பணிவாசலில் சரி இதுவரைக்கும் இப்படி நடந்ததே இல்லை. கிடையாது. இப்ப 8 நாள் ஆச்சு. சரி ஒரே அட்டகாசம். ராத்தா கருப்பா என்னன்னே தெரியலையே. ஆமா இத பேய் வேலையா இருக்குமா? ஒரு வேலை சரி வைவன செய்வன இருக்குமா தெரியலையே. ராத்தா கருப்பா பேயா பிசாசான்னு தெரியாது. சரி சரி எப்படி நம்ம ஊர் நாட்டாவுக்கு சேர்ந்தோம் சொல்லிருப்போங்க. ஆமா அப்படி மௌனானப்ப இடத்திலே வருகின்றார். ராத்திரி 12 மணிக்கு சரி கோலக்கோப்பு காலம் மாறி சரி மதிச்சோட டங்கு 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 முட்டு மதிச்சோட முட்டிக்கிட்டு இருக்கு. இவன் வீட்டுக்குள்ள இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி வெளியே சோழ முட்டு சட்டம் கேட்கு. சரி இனிமே நாம இப்படியே இருக்கக்கூடாது. நம்ம ஊரு நாட்டாம மௌனானப்ப கிட்ட சொல்லிட வேண்டியதா? மௌனானப்ப போய் சொல்லணும். அப்படின்னு இருக்கக்கூடிய நெப்பைமார்கள் ஒன்று கூடி நேரம் மௌனானப்ப இடத்திலே வருகின்றார். சரி ஐயா மௌனானப்ப ஊருக்குள்ள ஒரு விபரீதம் நடந்தா சரி நாம ஊர் நாட்டாமட்டு தானே சொல்லணும். ஆமா அதனால ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி சரி ஊர் நாட்டாம மௌனானப்ப வந்து சொல்றாங்க. ஐயா மௌனானப்ப என்னையா நம்முடைய மக்கள் நகரத்திலே வந்து கொஞ்ச நாள் அட்டகாசம் தாங்க முடியலையே. சரி அது என்னவென்று நீங்கள் தான் பார்க்க வேண்டும். ஓ அப்படியா? ஆமா இதுவரைக்கும் முகமது என்னைய பார்த்திருக்கான். சரி ஒரு நாள் இந்த முகமது சொல்லலையா? ஆமா வார பேரை போற பேரை வங்கி கொண்டு குத்துது. சரி கருக்கல்ல வந்தா கண்ணத்துல வந்து அடிக்கி. ஆமா நேரம் தப்பி வந்தா நெஞ்சடியா அடிக்கி. சரி அது என்னவென்று நீங்கள் தான் பார்க்க வேண்டும். ஓ பக்கத்து பரிவாசல்ல இப்படி அட்டகாசம் நடக்குது. சரி சரி பார்த்துருவோம். அது என்னவென்று பார்க்க வேண்டுமே என்றால் ஆமா நாம என்ன செய்யலாம்? அம்மா சரி இந்த ஊருக்குள்ள ஒரு அட்டகாசம் நடந்தா சரி அது காத்தா கருப்பா பேயா பிசாசா சரி வைவன செய்வனையா அதை பார்க்க வேண்டுமே என்றால் ஒரு கோடாங்கி அழைத்து குறி கேட்கணும். ஆமா அப்ப எங்குள்ள கோடாங்கிய வரவழைக்கலாம்? ஏன் வடநாட்டு கோடாங்கி அழைக்கலாமே? கூப்பிட்டா என்ன? ஆத்தாடி வடநாட்டு கோடாங்கி கூப்பிடக்கூடாது. எதுக்கு கூப்பிடக்கூடாது? அம்மா சரி அவர்கிட்ட தொழில் சுத்தம் இருக்காது. ஆமா சரி சுத்திக்கு ஆசைப்படுவோம். அப்ப எங்குள்ள கோடாங்கிய வரவழைக்கலாம்? மலையாளம் போடணும்.
சரி தென்னாட்டு கோடாங்கிய அழைச்சிட்டு வரணும். சரி தென்னாட்டு கோடாங்கிய கூட்டிட்டு வந்து வச்சுக்கோ. சரி 4 அடி அடிச்சாரு. சரி முட்டைக்கால் போட்டு அடிப்பான். சரி நறுக்கா. சரி சரி அவன் தென்னாட்டு கோடாங்கியை வரவழைத்தான். ஆமா அந்த கோடாங்கி வந்து விட்டுக்கு எடுத்து அடிக்காது. கோடாங்கி அங்க இருந்து வந்தான். சரி பக்கத்து பள்ளிவாசல் சரி கீழே உட்கார்ந்தான். சரி வாழை இலை விரிச்சான். இறந்துருச்சு. தேங்காய் பழம் உடைச்சு வச்சான். சரி தட்சணையும் வச்சாச்சு. வச்சாச்சு. கோடாங்கி உடுக்க எடுத்தான். விட்டுக்கு எடுத்து அடிக்காது. பரவாயில்ல கோடாங்கி இப்பதான் வந்தான். சரி சொல்லுங்க அடிக்காத. சரி சரி அது கோடாங்கி விட்டுக்கு எடுத்து அடிச்சு. அம்மா கோடாங்கி வந்தான். சரி உடுக்க எடுத்து சரி அடிக்க அடிக்க சரி அதாடி ஓடுறான். சரி சரி அது உடுக்க எடுத்து அடிச்சு அவர் என்ன கேட்கின்றார்? அந்த கோடாங்கி உடுக்க எடுத்து அடிச்சு என்ன கேட்கிறான்? உனக்கு எந்த ஊரே எந்த நாடே மகனே எந்த நாடே மகனே எந்த நாடே இங்கோ வந்தாய் மகனே இங்கோ வந்தாய் மகனே இங்கோ வந்தாய் கேட்காரு. அவன் உடுக்க எடுத்து அடிச்சு உனக்கு எந்த ஊரு எந்த நாடு எங்க இருந்து இங்க வந்திருக்க? எதுக்குப்பா இங்க வந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு ஊருங்க பேர் யாரு நீ விவரத்தை சொல்லு. சரி அதுக்காக இந்த கோட்டையில வந்து சரி அது ஏன் முன்னால சரி நீ அட்டகாசம் பண்ண அப்படின்னு கோடாங்கி உடுக்க எடுத்து அடிச்சு கேட்கவும் அவன் உடுக்க எடுத்து சரி அடிச்சு கேட்கும் போது சரி பவனால போயிருக்காங்க. ஆமா அவருக்கு அருள் வந்து அருள் வந்துருச்சு. திடீர்னு சரி அருள் ஆகி சரி வாட ஆரம்பிச்சுட்டாரோ? நான் யாரும் தெரியுமா? என்ன நான் வந்திருப்பது காப்பும் இல்லை கடுப்பும் இல்லை. சரி நான் வந்திருப்பது மேலும் இல்லை பிரகாசம் இல்லை. பிசாசும் கிடையாது. நான் வந்திருப்பது யாரு தெரியுமா? நான் யாருக்கு தெரியுமா? யாரு யாரப்பா? நான் கைலாசத்தி பிறந்தவில்லை, குணாங்கி பிறந்தவில்லை, குணாங்கி பிறந்தவில்லை. திருமகன்தான், குணாங்கி திருமகன்தான், குணாங்கி திருமகன்தான். குணாங்கி பிறந்தவில்லை.
அது இங்க இருக்கக்கூடிய மாயாண்டி கண்ணை கண்டார். சரி, அது மௌன அலப்பை மேலே அருளாகி. அதே மௌனாளப்ப அருளாகி. சரி, எப்பா நான் கைலாசத்தில் பிறந்த பிள்ளை. கோடாங்கி என்ன நடந்த விவரத்தை சரி உள்ளேன உள்ளபடி சொல்லி. சரி அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, உன் உடுக்க மத்தியில ஓட்ட போட்டுருவேன். சரி அதனால சரி என்ன நடந்ததோ சரி அது அப்படியே சொல்லு. அதாவது ஊட்டு போட்டு கொலை கொடுத்தான். சரி இந்த மக்களுக்கு பள்ளிவாசல மக்களை வாழ முடியும். நான் கைலாசத்தில் பிறந்த பிள்ளை. ஆமா, அந்த கடைக்கண்ணன் மகன்தான். அந்த மனிதருக்கு பிறந்த மாயாண்டி நான் தான். ஓ மனிதனுக்கு பிறந்த மாயாண்டி நான் தான். அதை இருக்கக்கூடிய எப்பவாக சொல்லுகின்றார். சுடர் வழியிலே பிறந்த சரி சுடர தெய்வம் நான் தான். மௌனானப்பை பார்த்தார். சரி, சுவாமி யாருன்னு தெரிகிறார். ஆமா, எங்க கிட்ட வந்து மூட்டு போட்டு குடைவிழா கேட்டா சரி, எங்களுக்கு மூட்டு போடனா என்னன்னு தெரியாத. அம்மா, உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க எப்படி கும்பிடுவீங்க? அதாவது நாங்கள் சரி ரெண்டு ரொட்டியை சுற்றி வைப்போம், சரி பட்டாணி சாப்பிட வைப்போம், சரி ரெண்டு பத்து குச்சியை சொல்லி எடுப்போம், சரி வெள்ளக்குள்ள அவ தலையில வைப்போம். தலையில வைப்போம். ஆமா, சரி அதே குப்பரை விழுந்து சரி அல்லல்லாது எங்க சாமியை கும்பிடுவோம். அப்படிதான் கும்பிடுவீங்களா? ஆமா, நீ மாமச படம் ஒப்படாப்பா. மடிக்கால் கொட்டி சரி குடிச்ச தலை நிமிராம சரி அல்லல்லா என்று பாடுவோம். சரி ஆ, எனக்கு நீ மாமச படப்பு வச்சா அது போதும் எனக்கு. சரி, எனக்கு இந்த இடத்துல ஒரு நடை வந்து வேண்டும். சபா, இந்த மாயாண்டின் நடை ஆமா, எங்கே சென்றாலும் என்னுடைய பெயர் தொடங்க வேண்டும். சரி, ஆனால் நீ எனக்கு கொடுத்தது ரொம்ப. சரி, எனக்கு இந்த மக்கள் நகரத்துல ஒரு நிலையம் வந்து வேண்டும். ஏதோ மௌனாளப்ப என்ன எனக்கு எந்த விதமும் கேட்கல. சரி அதாவது இந்த மக்களுக்கு